குஜராத் கலவரம் தொடர்பாக முதல்வர் மோடி மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து அகமதாபாத் மாஜிஸ்திரேட் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு நடந்த மதக்கலவரத்தில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கலவரத்தில் கொல்லப்பட்ட காங்கிரஸ் எம்பி இஷான் ஜப்ரியின் மனைவி ஷஹியா ஜப்ரி உச்சநீதிமன்றத்தில் 2008ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கில் கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு முதல்வர் நரேந்திர மோடியும் போலீஸ் அதிகாரிகளும் மதக்கலவரத்தை அடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தூண்டிவிட்டதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த மனு மீதான தீர்ப்பை நீதிபதி ஜெயின் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் திங்களன்று பிறப்பித்தது. முதல்வர் மோடி மீது வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறியுள்ள நீதிபதிகள், குஜராத் கலவரம் தொடர்பாக விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு தனது இறுதி அறிக்கையை மாஜிஸ்திரேட்டிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையை ஆராய்ந்து மோடி மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து மாஜிஸ்திரேட் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறியுள்ளனர். இதுகுறித்து மோடியிடம் கேட்டபோது கடவுளுக்கு நன்றி என்றார். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஏமாற்றம் அளிப்பதாகவும் நீதிக்காக நீண்ட காலம் போராட தயாராக இருப்பதாகவும் ஷஹியா ஜப்ரி தெரிவித்தார்.